ஹலோ 12th ஸ்வாகுட்டீஸ் என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் யூனிட் 1ல் இருக்க இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் மீட்டமுக்கு இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க செல்லாக்குட்டீஸ். நான் கொடுக்குற கொஸ்டினில் நீங்கள் படிச்சிங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் இல்லை நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நோட் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களாடா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை தட்ட விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் மல்டிமீடியா அண்ட் தேர் ஃபீச்சர்ஸ். Define multimedia and their features. Second question, list out multimedia components. List out multimedia components. Third question, classify the text component in multimedia. Classify the text component in multimedia. ஸோ நீங்கள் ஒரு நோட்டில் வந்து இதை ஃபுல்லாகவே எழுதிக்கோங்கடா. டில் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் ஆகும். அது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லை பெட்டர் நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்கடா, நம்ம வந்து பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸ்கூலில். ஸோ ஃபோர்த் கொஸ்டின், கிளாஸிஃபை த இமேஜ் காம்போனன்ட் இன் மல்டிமீடியா. Fourth question, classify the image component in multimedia. Fifth question, define animation and their features. Define animation and their features. Sixth question, list out image file format. List out image file format. எழுதிட்டீங்களாடா? So seventh question, list out audio file formats. List out audio file formats. Eighth question, list out video file formats. ஸோ நீங்கள் இமேஜ், ஆடியோ, வீடியோ இது மூணுமே வந்து கம்பேரிசனில் படித்து வச்சுக்கோங்கடா. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ நைன்த் கொஸ்டின், டிஃபைன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். Define multimedia production. 10th question, list out multimedia production team members. List out multimedia production team members. 11th question, briefly explain about multimedia components. ஸோ நீங்கள் இந்த 25 கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா இதில் 2 மார்க்கும் கேட்பாங்க, எய்தர் 3 மார்க்கும் வரும்ப்பா. ஸோ அதனால தான் வந்து அதிகமாக தெரியுது. என்ன மேம் 2 மார்க்கு 25 கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கீங்களே நினைக்காதீங்க. இதில் அடிஷ்னலாக 3 மார்க்குமே சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எங்கே விட்டோம்? 11th விட்டோமா? 12th தானடா. டிஸ்கிரைப் த ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் அனிமேஷன். Describe the features and techniques of animation. 13th question, write roles and responsibilities of production team members. Write roles and responsibilities of production team members. 14th question, describe the various file format in multimedia. Describe the various file formats in multimedia. So 15th question, explain animation industry and the scope. Explain animation industry and the scope. 16th question, what is multimedia? Most important 2 mark. What is multimedia? 17th, write a short note on raster and bitmap image. Write a short note on raster and bitmap images. 18th, write a short note on vector images. Write a short note on vector images. 19th question, what is animation and its types? Animation வந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க் வரும்டா. சரிங்களா? What is animation and its types? 20, write a short note on image format. Write a short note on image format. 21, expand TIFF, BMP, DIB, GIF, JPEG. expand பண்ணி எழுதணும் இந்த வேர்டுக்கு எல்லாமே. சரியாடா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 22, வாட் இஸ் சவுண்ட்? வாட் இஸ் சவுண்ட்? 23 வந்து ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் டிஜிட்டல் ஆடியோ அண்ட் MIDI. சரிங்களா? 24th, write a short note on text formats. Write a short note on text formats. So 25th and last question, write a short note on analog video. Write a short note on analog video.
ஸோ இந்த 25 கொஸ்டினை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும் செல்லா குட்டீஸ். 2 மார்க் அண்ட் 3 மார்க் பக்காவாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் நிறைய மார்க்கே எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து ஜூலை லாஸ்ட் வீக் இருக்கும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நல்லா படிங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறேன். இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை, டேக் கேர்.